உங்களுக்கு நன்றாக தெரியும், வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும். ஆரம்பம் முதலேயே நம்ம ஈவேரா என்ற ஒரு தனித்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் தமிழ் சமூகத்திற்கு எல்லாம் செய்து கிழித்ததாக நம்மிடம் தொடர்ச்சியாக திணிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. இல்லை, இது தமிழ் தேசியவாதிகளுக்கு படிப்படியாக தெரிய வந்தது. அது வெளிப்படையாக சொல்ல போனா அறிஞர் குணா போன்றவர்கள்லாம் முன்னாடியே சொல்லிவிட்டார்கள். சீதன் மைதன் போன்ற ஐயாக்கள் எல்லாம் அதை ஆரம்பம் முதலே பேச தொடங்கிவிட்டார்கள். ஆனா பெரும்பான்மை மக்களிடம் அது சென்று சேராமலே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேச தொடங்கணும். ஈவேராவோட உண்மை முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்க தொடங்கினோம். கடுமையான எதிர்ப்பு, கொலை மிரட்டல்களை தொடங்கி பல விஷயங்கள். உங்களுக்கே தெரியும், சில அரசியல் கட்சியோடு நம்மால் பயணிக்க முடியாமல் போனவர்களுக்கு அவையெல்லாம் ஒரு காரணமாக அமைந்தது. அப்ப தொடர்ச்சியாக ஈவேரா என்ற அந்த பிம்பத்தை உடைத்துக் கொண்டே வந்தோம். இன்னைக்கு ஈவேராவை எதிர்க்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், பல கருத்தியலாளர்கள் அந்த காலகட்டத்தில் அது தேவையில்லைங்க, கடந்து போயிடுவோம், அது சின்ன சின்ன விமர்சனங்களை கொண்டு வரக்கூடாது, சிலர் அவர்களுக்கு முட்டு கொடுத்தாங்க. ஈவேராவுக்கு முட்டு கொடுத்தும் பேசியவர்களும் உண்டு தமிழ் தேசிய தளத்தில். அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க புரிதல் இல்லாம பேசுறீங்க, சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கலாம், சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்க தேவையில்ல. இப்போ நம்ம நிறைய விவாதங்கள் வரும். நம்ம சொல்லுவேன், ஏங்க நமக்கு அடையாளத்தோட மிக முக்கிய அடையாளமாக இருப்பது நமது மொழி. அதுதான் முதன்மை அடையாளம். நம்ம இனத்திற்கு குடியோர் அடையாளம். அதே போல முதன்மை அடையாளம் என்பது மொழிதான். அப்ப முதன்மை அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மொழியவே நீ விட்டுவிடு, அதை எழுதாத, அதை படிக்காத, அது குப்பை, அது சனியன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி தமிழ் சமூகத்திற்காக அவர் பேசியிருப்பார்? நமது மொழியவே அவர் அழிக்கணும்னு நினைக்கிறார். அது ஒரு நினைக்க மட்டும் இல்ல, அதுக்கான செயல்பாடுகளையும் செய்தார். தமிழ் எழுத்துக்களை அவர் சிதைக்க தொடங்கினார். இது இப்ப நீங்க ஒரு மொழியை பற்றி அவருக்கு புரிதல் இல்லாம பேசுறாரு, போறாருன்னு நம்ம கடந்து போக முடியாது. விஷயங்கள் எல்லாம் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதுன்னு சொன்னாரு அந்த நபர். ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருந்தால் அவர் பேச்ச கேட்டிருந்தா, ஒருவேளை அன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் அவருக்கு எதிராக இல்லாமல் இருந்து அவர் சொல்வதை வேதவாக்க கருந்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நமது தமிழ் எழுத்துக்கள் கூட இங்க அழிச்சிருப்பாங்க. அதை எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கான். 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சா எழுதுறது கஷ்டமா தான் இருக்கும். ஒழுங்கா படிச்சு வந்தா நல்லா எழுதலாம். நீங்க படிக்க மாட்டாங்க. நீங்க படிக்காம இருந்துட்டு மொழி எழுதுறாங்க. ஆட தெரியாதவர்கள் கூட பழம் வென்றாலாம்பாங்கல்ல, அந்த பழமொழி கூட இவங்களுக்கு கை வரல எழுதுறதுக்கு. உடனே தமிழ் மொழி எழுதுறதுக்கு கடினமாக இருக்கான். அதனால ஆங்கிலத்துல அதான் பாக்குறோமே, நீங்க உங்க ஆங்கில புலமையோட உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பேசுறது கொள்றதெல்லாம் நாங்க அதான் பார்த்துட்டு இருக்கோமே. அப்ப நோக்கம் என்ன? தமிழ் மொழியை ஒழிக்கணும். அப்ப அங்கேயே முடிவாயிடுச்சு. இதை நான் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு பெரிய வயது, நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன், கல்லூரி மாணவன் நானு. என்ன அது மொழியை ஒழிக்கணும்னு பேசுற ஒரு நபரை எப்படா தமிழ் சமூகத்திற்கான தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை எப்படா தமிழ் தேசியவாதிகள் வீர வணக்கம், புகழ் வணக்கம், கர்மம் முடிச்சு தரமா பண்ணிட்டு இருக்காங்க? போகும் சீற்றம், ஒரு ஆதங்கம். ஏன்னா நம்மவர்களே இதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எதிர்த்தேன். யார் தூக்கி பிடிச்சாலும் போட்டு அடிப்போம்னு எழுத்தோம். தொடர்ச்சியா எழுதணும். கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு புரிதல் வந்துச்சு. இன்னைக்கு ஈவேராவை தூக்குறதுக்கு பயப்படுறாங்க ஒவ்வொருத்தரும். எங்கடா அந்த ஆளுக்கு மாலை கீழே போட்டுட்டோம்னா வச்சு செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மாலை போட்டு பூஜை செஞ்சவங்க கூட இன்னைக்கு எதிர்ப்புன்னு கிளம்பிட்டாங்க. அப்ப இதுல இருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? கருத்திலிருந்து வலிமை உண்டு. தொடர்ச்சியாக, உண்மையாக, நேர்மையாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம் மக்களிடம் கொண்டு சேர்த்தோம் என்றால் மக்கள் அதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். நம்ம சைடு நேர்மை இருக்கணும், அவ்வளவுதான். நேர்மை இருந்தா போதும். நமது கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை மக்கள் இன்னைக்கு ஏற்கலைனாலும் இன்னைக்காவது ஒரு நாள் ஏற்பாங்க.